சிலுவையில் உண்டான நன்மை. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்குது. முன்னாடி வந்து மைக் எடுத்து உட்காருங்க. நேரத்துல வாசிக்கிறோம், சிலுவை பற்றிய உபதேசம் எப்படி இருக்குதாமா? கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சிலுவையில உண்டான அந்த நன்மை ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆனா உலக மனிதர்களுக்கு அது எப்படி இருக்குதாமா? பைத்தியமாய் இருக்கிறது, பைத்தியமாய் இருக்கிறது. ஒரு நாத்திகன் ஒரு நாள் ஒரு மனுஷனை பார்த்து, தேவனை அறிந்த அந்த மனுஷனை பார்த்து சொன்னாரா, உங்க இயேசுவுக்கு வேலை இல்ல, இயேசு தானா சிலுவையை, இயேசு தானா முள்முடியை தூக்கி தன் மேல, தன் தலை மேல வைத்துக் கொண்டால் உன் இயேசுவுக்கு வேலையில் அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டலா பேசுகிறத போல அந்த நாத்திகன் ஒரு மனுஷனை பார்த்து பேசினாரா. அந்த மனுஷன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாரா, ஏன்னா அந்த நாத்திகன் ஒரு வார்த்தை சொன்னாரு, ரோட்ல கிடக்கிற முள்ளையெல்லாம் தூக்கி இயேசு தலைமையில போட்டுக்கொண்டாரு, அதனால்தான் அவருடைய தலை முழுவதும் முள்முடி சூட்டப்பட்டது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த நாத்திகனுக்கு அந்த தேவ மனிதன் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? ஆமா, ரோட்ல கிடந்த முள்ளையெல்லாம் தூக்கி தன் மேல இயேசு போட்டுக்கொண்டது உண்மையானால், ஏன் தெரியுமா? நீ ரோட்ல நடக்கிற பொழுது அந்த ரோட்ல கிடக்கிற அந்த முள்கள் உன்னுடைய கால்களிலே குத்தப்படக்கூடாது என்பதற்காக இயேசு தலை மேலே என்ன செஞ்சாரா? முள்முடியை தூக்கி கொண்டார் என்று சொல்லி அந்த நாத்திகனுக்கு சொன்ன பொழுது அவருக்குள் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தேவன் கொடுத்தார். ஆமென் என்று சொல்லமா? ஒருவேளை உலக மனுஷனுக்கு சிலுவை தேவையா? சிலுவையில அறையப்படணுமா? சிலுவையில தான் ஜெயமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை சிலுவையை கொடுத்ததான உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமா இருக்கலாம். ஆனால் நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கெட்டு போகிறவனுக்கு பைத்தியம், ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. சிலுவை இல்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மைனஸா இருந்தது. எப்படி இருந்தது சொல்லுங்க? இப்படி ஒரு மைனஸா எப்படி இருந்தது சொல்லுங்க? இப்படி ஏசி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா ஒரு மைனஸா இருந்தது. ஆனா எப்ப இயேசு மேல இருந்து கீழே இறங்கி வந்த அந்த மைனஸ்ல ஒரு கோடு போட்டாரு, அதுக்கப்புறம் அந்த மைனஸ் என்னவா மாறிச்சு? பிளஸ்ஸா மாறிச்சு. நம்ம வாழ்க்கை மைனஸா இருந்தது, ஆனா இயேசு நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை என்னவா மாறிச்சு? பிளஸ் ஆக மாறிச்சு. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. நம்ம வாழ்க்கை மைனஸா இருந்ததுமா, ஆனா எப்ப இயேசப்பா என் வாழ்க்கையில வந்தாரோ என் வாழ்க்கை பிளஸ் ஆக ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? சிலுவையினுடைய ஒரு அர்த்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, சிலுவையினுடைய ஒரு அர்த்தம், அதாவது இயேசு கிறிஸ்து நல்லா விளங்கிக்கணும். இயேசு கிறிஸ்து மேல இருந்து என்ன செஞ்சாரா? கீழே வந்தார். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மேல இருந்து கீழே வந்து இடதுபுறம் இருக்கிறவர்களை எங்க கொண்டு வந்தாரா? வலதுபுறம். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆமென் என்று சொல்ல புரிஞ்சுச்சா? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? மேல இருந்து கீழே வந்து இடதுபுறம் இருக்கிறவர்களை என்ன செஞ்சாரா? வலதுபுறம் கொண்டு வந்தபடினால என் வாழ்க்கையில என்ன செஞ்சா? ஒரு மாற்றம் வந்தது. ஆமென் என்று சொல்லமா? உலகத்துக்குள்ள கிடக்கிற என்ன ஆண்டவர் புதாவினிடத்துல கொண்டு வந்தபடினால என் வாழ்க்கையில என்ன வந்தது? ஒரு மாற்றம் வந்தது. அடுத்து ஒரு மனுஷன் கேட்டானா, ஒரு தம்பி, ஒரு சின்ன தம்பி தான் போதகரை பார்த்து கேட்டாரா. என்ன கேட்டார் அப்படின்னா, வானமும் பூமியும் சந்திக்கிற இடம் எது? இப்படி கேட்டார். வானமும் பூமியும் சந்திக்கிற இடம் எது? சொல்ல முடியுமா? வானமும் பூமியும் சந்திக்கிற இடம் சிலுவை. ஆமென் என்று சொல்றோம். அதாவது வானமும் அந்த நடு சென்டர் இருக்கு பாருங்க. அதனாலதான் அந்த ஆசி பீப்புள்ஸ் என்ன செய்வாங்க? ஒரு நல்ல என்ன ரவுண்ட் பண்ணிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அதுதான் வானமும் பூமியும் சந்திக்கிற இடம். ஆமென் என்று சொல்லலாமா? வானமும் பூமியும் சந்திக்கிற ஒரு இடம் எதுனா சிலுவை. ஆமென் என்று சொல்லுவோம். அப்போ இப்ப இந்த சிலுவையில உண்டாயிருக்கிற அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கறத குறித்துதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல வாசிக்கிறோம். மறுபடியும் அந்த வேத வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வேத வசனம்.
பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும். சொல்லுங்க, இது எனக்கு தேவ பலன். சிலுவை என்னவாமா? தேவ பலன். சிலுவை என்னவாமா? ஏன்னா சிலுவை இல்லைன்னா நாமும் தேவனை என்ன செஞ்சிருக்க முடியாது, சந்தித்திருக்க முடியாது. சிலுவை இல்லை என்று சொன்னால் ரட்சிப்பு இல்லை, சிலுவை இல்லை என்று சொன்னால் விடுதலை இல்லை, சிலுவை இல்லை என்று சொன்னால் நாம் பரலோகம் போயிருக்க முடியாது, சிலுவை இல்லை என்று சொன்னால் நாமும் பிதாவும் ஒன்றாய் இருந்திருக்க முடியாது, சிலுவை இல்லை என்று சொன்னால் பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவு என்று அழைத்திருக்க முடியாது. அதனால்தான் பவுல் சொல்றாரு, வேதத்துல வாசிப்போம் என்ற பவுல் சொல்றாரு, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வேத வசனத்துல வாசிக்கிற பொழுது, வாசிப்பாங்க வேத வசனத்தை. சிலுவையை குறித்தே அல்லாமல் நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், சொல்லுங்க, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற எதை குறித்து நான் என்ன செய்யல, எதை குறித்து என்ன செய்யல. அதாவது பவுலை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. அப்பொழுது அதாவது பவுலுடைய தகப்பனா கப்பல் கட்டுகிற தொழில் செய்து கொண்டிருந்தபடியினாலே, பவுலுடைய தகப்பனார் கப்பல் கட்டுகிற தொழில் செய்தபடினாலே அன்றைக்கே பவுலுக்கு இருந்த சொத்து மதிப்பு 90 கோடி. எத்தனையாமா? 90 கோடி. அதாவது பவுல் படித்த ஒரு கமாலியலுடைய பாதத்துல உட்கார்ந்து படித்த அந்த மனுஷன், அதாவது அந்த கமாலியர் யார் என்று சொன்னால் இந்த சாக்ரட்டிஸ், ஞானவான்கள், அவர்களோடு கூட ஈக்குவலா இருக்கிறவர் தான் அந்த கமாலியர். கமாலுடைய பாதத்துல உட்கார்ந்து படித்தவன் அவ்வளவு மேன்மையுள்ளவன். படிப்புல, அவருடைய குடும்ப சொத்துல, எல்லாவற்றிலும் மேன்மையுள்ள மனுஷனாக பவுல் சொல்லுகிறார். என்னன்னா, சிலுவையை குறித்தே அல்லாமல், ஆமென் என்று சொல்லலாமா? சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற எதை குறித்து நான் மேன்மை பாராட்டல. இன்னைக்கு ஆண்டவர் அதை நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்த சொல்லாருமா? இன்னைக்கு சிலுவையை முக்கியத்துவப்படுத்தி சிலுவையில உண்டாயிருக்கிற அத்தனை ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்ம கேட்க போறது இதுதான். இயேசு கிறிஸ்து எத்தனை காயங்கள் பட்டாரா? எத்தனை காயங்கள் பட்டாரு? 5 காயங்கள். யோசிக்கிறீங்க, 5 காயங்கள் பட்டார். எங்கங்க? 2 காலு 2 கை, விழாவுல 5 காயங்கள். ஆனா அதற்கு மேற்பட்ட காயம் இருக்கு, நான் அப்புறம் அதை சொல்றேன். இந்த இடத்துல வாசிக்கிற 5 காயங்கள். அந்த 5 காயங்களில இருந்து வடிகிற அந்த ரத்தத்தினுடைய வல்லமை 5 வித ஆசீர்வாதத்தை நம்ம குடும்பங்களுக்குள் இன்னைக்கு கொண்டு வர போகிறது. ஆமென் என்று சொல்லலாம். அந்த விசுவாசத்தோட இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இல்லையா? அந்த 5 வித காயங்களும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து வடிந்த அந்த 5 பிரதான காயங்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த தழும்புகள் இருக்கிறது. அந்த தழும்புகள் உள்ள அந்த காயங்களிலிருந்து வடிந்த 5 வித ஆசீர்வாதம், 5 விதத்துல வடிந்த அந்த ரத்தத்தினுடைய வல்லமை நம்ம குடும்பங்களுக்குள்ள 5 வித ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்ண விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஆண்டவரே, அந்த 5 வித ஆசீர்வாதம் இன்னைக்கு எனக்குள்ள வேணும், இன்னைக்கு எனக்குள்ள வேணும், இன்னைக்கு எனக்குள்ள வேணும்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நம்ம தியானிக்க போறோம். முதலாவது, அந்த 5 வித காயத்திலிருந்து வடிந்த அந்த ரத்தம் நம்ம வாழ்க்கையில முதலாவது என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வருது என்று சொன்னால், வாசிப்போம். கலாத்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 2:20. பிழைத்திருக்கிறேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், என்னை பற்றும் அன்பினாலே, என்னை பற்றும் அன்பினாலே. மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். கலாத்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். ஆமே. இந்த இடத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவை பற்றும் அன்பினாலே, கிறிஸ்துவை பற்றும் அன்பினாலே. இந்த இடத்துல வாசிக்கிறோம், முதலாவது சிலுவையிலிருந்து வடிகிற அந்த ரத்தத்துல உண்டாயிருக்கிற அந்த வல்லமை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில மரித்தார் என்றால், நமக்குள்
எடுத்து கொடுங்க பைபிள் படிக்கிறதுன்னு சொன்னார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த. அப்ப எதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார், இயேசு எதற்காக மரித்தார் என்றால், முதலாவது தேவனுடைய அன்பை. சொல்லுங்க, யாருடைய அன்பை? யாருடைய அன்பை? சத்தமா சொல்லுங்க, யாருடைய அன்பை? இது சத்தமா சொல்லுங்க, யாருடைய அன்பை? தேவ அன்பை. இடத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய. இதுக்கு முன்னாடி நானும் தேவனும் எப்படி இருந்தோம்? முன்னே தூரமா இருந்த நம்ம, முன்னே பகையா இருந்தோம். நானும் தேவனும் எப்படி இருந்தோம்? முதல்ல சத்தமா சொல்லுங்க, நானும் தேவனும் எப்படி இருந்தோம்? என்ன சத்தமா சொல்லுங்க, நானும் தேவனும் எப்படி இருந்தோம்? நானும் தேவனும் எப்படி இருந்தோம்? ஒண்ணு தூரமா இருந்தோம், ரெண்டாவது நானும் தேவனும் எப்படி இருந்தோம்? பகையாக இருந்தோம். இப்போ இந்த பகையினுடைய, ஏற்கனவே இதை குறித்து போன வருஷத்துல நம்ம தியானித்து இருக்கிறோம். பாவம் செய்தபடினாலே நானும் தேவனை எப்படி ஆயிட்டோம்? தூரம் ஆயிட்டோம். பாவம் செய்தபடினாலே நானும் தேவனும் இப்ப பகையாளிட்டோம். நானும் தேவனும் உறவாட முடியல, நான் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியல, தேவன் எனக்குள்ள ஐக்கியம் கொள்ள முடியல, நான் தேவனோடு கூட என்ன செய்ய முடியல? ஐக்கியம் கொள்ள முடியல, உறவாட முடியல, அன்பு கூற முடியல. ஆனா இப்ப இந்த அன்பை எனக்குள்ள ஊற்றுகிறதுக்கு தான் யார் எனக்காக சிலுவையில மரித்தார்? இயேசு கிறிஸ்து. நான் தேவனோடு ஐக்கியம் கொள்ள, தேவனோடு கூட அன்பு கூற, தேவனோடு கூட அந்த அன்பை வளர்த்தி கொள்ளத்தான் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தபடியினாலே அந்த அன்பு என்ன செஞ்சா? தேவனுடைய அன்பு இப்ப எனக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாமா? ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்ப நான் தேவனை நேசிக்க முடியுது, தேவனை அப்பா பிதாவை என்று அழைக்க முடிகிறது, தேவனோடு ஐக்கியமா இருக்க முடிகிறது, தேவனோடு கூட உறவாட முடியுது. அப்ப முதலாவது ஏசப்பா எதற்காக சிலுவையில மரித்தாரா? அந்த சிலுவையில உண்டாயிருக்கிற அந்த ஆசீர்வாதம் என்ன? முதலாவது தேவனுடைய அன்பு எனக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாமா? ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த அன்புக்காக, இந்த தேவ அன்பு நம்ம இருதயத்துல இல்லாதபடியினாலதான் நம்ம உலகத்துல பகையோட, கசப்போட, வைராக்கியத்தோட இருக்கிறோம். முதலாவது தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து அன்பு கூறப்பட்டபடினால்தான் நான் இன்னொருவரை நேசிக்க முடியுது. ஆமென் என்று சொல்லுவோம். இன்னொருவரை எனக்கு எவ்வளவுதான் அவன் விரோதமா இருந்தாலும், எனக்கு எவ்வளவுதான் அவனுக்கு பகையாளியா இருந்தாலும், எனக்கு விரோதமா எவ்வளவுதான் பேசினாலும், என்கிட்ட எவ்வளவுதான் சண்டை போட்டாலும், என்னை எவ்வளவுதான் அடிச்சாலும், அது என் கணவனாகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளையாகட்டும், பெற்றோராகட்டும், அது யாரா இருந்தாலும் அவங்களை என்னால வெறுக்க முடியாம, அவங்களை என்னால நேசிக்க முடியறதுக்கு காரணம் என்னன்னா, கிறிஸ்துவினுடைய அன்பு. முதலாவது கிறிஸ்துவினுடைய அன்பு பிதாவையும் என்னையும் சேர்க்கிறது. இரண்டாவது இப்ப கிறிஸ்துவினுடைய அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினாலே நான் மற்றவர்களை என்ன செய்ய முடியுது? நேசிக்க முடியுது. சொல்லுங்க, மற்றவர்களை நம்ம என்ன செய்ய முடியுது? நேசிக்க முடியுது. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருவர் நேசிக்க முடியுது. ஒருவேளை கிறிஸ்துவின் அன்பு இல்லாதவன் என்ன செய்யலாம்? பகைக்கிறான். கிறிஸ்துவின் அன்பு இல்லாதபடினால் ஒருவருக்கு ஒருவர் நம்ம வெறுக்கிறோம். ஆனா கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினாலே நான் மற்றவர்களை என்ன செய்ய முடியுது? மற்றவர்களை என்ன செய்ய முடியுது? சத்தமா சொல்லுங்க, மற்றவர்களை என்ன செய்ய முடியுது? அவன் எனக்கு விரோதமா பேசுறான்னு தெரியுது, அவன் எனக்கு விரோதமா எழும்புறான்னு தெரியுது, எனக்கு விரோதமா சதி செய்யறான்னு தெரியுது. ஆனா அவனையும் என்னால என்ன செய்ய முடியுது? நேசிக்க முடியுது. ஒருவேளை நம்ம கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், துரோகம் பண்ணுகிற மனிதர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரிங்க, அவங்கள நம்மனால நேசிக்க முடியுக்கு காரணம் என்னன்னா, கிறிஸ்துவினுடைய, சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவினுடைய, சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவினுடைய அன்பு. அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு எனக்குள்ள இருக்கிறபடினால்தான் என்னால என்ன செய்ய முடியுது? மற்றவர்களை நேசிக்க முடியுது, மற்றவர்களையும் நேசிக்க முடியுது. ரெண்டாவது, எவ்வளவுதான் நான் தூரமா விலகி போனாலும், நல்லா விலகிங்க, மற்றவர்களை நான் நேசிக்கிறேன். நான் என்னதான் முறுமுறுத்தாலும், விலகி போனாலும், ஏசப்பாவை சபிச்சாலும், தேவனை நேசிக்கிறார் பாருங்க. அது எதுக்காக? இயேசுவினுடைய அன்புக்காக. ஒருவேளை நான் தேவனை முறுமுறுத்து எனக்கு இன்னைக்கு தேவனே வேண்டாம்னு நான் பின்மாற்றத்துக்குள்ள கடந்தாலும், ஏசப்பா போய் ஒவ்வொரு முறையும் சொல்றாரு, இந்த ஜாக்லினுக்காக நான் ரத்தத்தை சிந்திட்டேன்,
அவளை நேசிக்காம விட்டுறாதீங்க. இந்த ஜாக்லின்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிற, ஜாக்லின்காக நான் காயப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஏசப்பா எனக்காக பிதாவினிடத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரா? ஓயாமல் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மகளே நான் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், உனக்காக நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். வேதத்துல வாசிக்கிறோம், பேதுரு கிட்ட ஏசப்பா சொல்றாரு, பேதுருவே நீ என்ன செய்ய போற? 3 முறை என்ன செய்ய போற? மறுதலிக்க போற. ஆனாலும் அந்த இடத்துல என்ன சொல்றாரு? அன்பா, பரிசுத்தமா, இல்லமா, விசுவாசம். அந்த இடத்துல ஏசப்பா சொல்றாரு, ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக என்ன செஞ்சுக்கிற? வேண்டுதல் செய்ய. என்ன விசுவாசம்? பேதுருவே நீ மறுதலித்து போனாலும், என்னை விட்டு விலகி போனாலும், மறுபடியும் நான் பிதாவினிடத்திலே வந்தால் பிதா என்னை ஏற்றுக்கொள்வார். ஏனெனில் இயேசு எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விசுவாசம் உனக்குள்ள ஒழிந்து போகக்கூடாது. எது ஒழிந்து போகக்கூடாதாமா? விசுவாசம். அப்ப நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். அதாவது ஒருவேளை நான் இன்னைக்கு நான் ஜெபிக்கல, ஆண்டவரே இன்னைக்கு அதிகாலையில எழுப்பி நான் ஜெபிக்கல, இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளே குற்றப்படுத்தி அப்படியே உட்கார்ந்துட்டோம். இன்னைக்கு அதிகாலையில ஜெபிக்கல, ஆண்டவரே இன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்கல, உடனே அந்த குற்ற உணர்வு பிசாசு ஓயாம நம்மளை குற்றப்படுத்துகிற நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணியா, நீ காலையில ஜெபம் பண்ணியா, காலையில நீ சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டான். நீ ஏன் செய்ய ஜெபம் பண்ணியா, பைபிள் படிச்சியா, பெரிய பிரசங்கம் பண்ற அப்படியெல்லாம் ஒருவேளை நம்மள நிறைய நேரம் நம்மளை குற்றப்படுத்திட்டே இருப்பா. ஆனா நமக்குள்ள என்ன ஒரு விசுவாசம் இருக்குது தெரியுமா? இயேசு இப்பொழுது எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் என்னை விட்டு விலக மாட்டான், தேவன் என்னை கைவிட மாட்டான், தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான். ஏனெனில் இயேசு கிறிஸ்து ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென் என்று சொல்லுவான், ஆமென் என்று சொல்லுவோம். அப்போ இன்னைக்கு நமக்குள்ள அந்த 2 விசுவாசம் வேணும். ஒன்று பிதாவின் இடத்துல எனக்காக ஏசப்பா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரா? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா என் மேல் அன்பு கூர்ந்து, ஆமென் என்று சொல்லலாமா, என் மேல் அன்பு கூர்ந்து. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் மேல் அன்பு கூர்ந்து. ஏசப்பா நம்ம மேல அன்பு கூர்ந்தபடினால்தான் தமக்காக நம்மையே ஒப்பு கொடுத்தார். ஆமென் என்று சொல்லலாமா. அதனால்தான் எந்த பகையாளிகளையும் நம்மளால என்ன செய்ய முடியுது? நேசிக்க முடியுது. ஒரு நாள் சார்லஸ் பின்னி, அதாவது எழுப்புதலின் தந்தை என்று அழைக்கப்படுகிற சார்லஸ் பின்னி ஒரு நாள் ஒரு பெரிய பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறிச்சு, கிருபையை குறிச்சு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணி கொண்டு அவர் ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வந்தோடனே அந்த ஊர்லயே பெரிய ஒரு முரடை அவன் என்ன செஞ்சானா, அந்த சார்லஸ் பின்னியினுடைய கையை பிடிச்சு இழுத்த உடனே ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க. ஓ இவன் எனக்கு கொன்று ஓட்டுவான் அப்படின்னு நினைச்ச பொழுது உடனே அந்த முரடை என்ன செஞ்சாரா, சார்லஸ் பின்னியை தன்னுடைய குதிரையில ஒரு காட்டுக்குள்ள, அடர்ந்த காட்டுக்குள்ள, ஜனங்கள்லாம் பயந்தாரு. இவ்வளவு பெரிய முரடை எத்தனையோ பேர்த்த கொண்டிருக்கிறான், ஐயோ இவரை என்ன செய்ய போறான்னு சொல்லி எல்லா ஜனங்களும் பயந்து கொண்டிருந்த பொழுது இந்த முரடை என்ன செஞ்சானா, அந்த சார்லஸ் பின்னிய தன்னுடைய காட்டுக்குள் இருந்த தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாராம். அங்க போய் பார்த்தா ஏராளமான மண்டையோடுகள், ஏராளமான எலும்புகள், கைகாலுடைய எலும்புகள், மனிதனுடைய எலும்புகள், விலங்குகளுடைய எலும்புகள் அந்த அறை முழுவதும் நிரப்பப்பட்டிருந்ததா. அடுத்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரா. அங்க போய் தன்னுடைய வீட்டினுடைய சின்ன குடிசைக்குள்ள கூட்டிட்டு போனாரா. அங்க போய் கதவை தட்டின உடனே அவருடைய அந்த முரடனுடைய சின்ன பிள்ளை கதவை திறந்துட்டான். அப்பான்னு சொல்லி ஓடி வந்துதான் சொன்னாரா, இதுதான் என்னுடைய பிள்ளை. அடுத்து தன் மனைவியை காட்டினாரா. அந்த மனைவி அப்படியே எலும்பும் தோளுமா மிகவும் மோசமான நிலையில அந்த எலும்பும் தோளோடு கூட அவருடைய மனைவி படுத்து கிடந்தாரா. அப்ப சொன்னாரா, அந்த முரட சொன்னாரா, நான் முரட எத்தனையோ பேத்த கொண்டிருக்கிற, நான் எத்தனையோ பேத்த கொன்று இங்க கொண்டு வந்து அந்த எலும்புகளை போட்டு வச்சிருக்கிற பாருங்க, இந்த அறையெல்லாம் எத்தனையோ பேத்த கொண்டிருக்கிற. ஒவ்வொரு நாளும் என் மனைவியை அடித்து நான் வேதனைப்படுத்துறது நிமித்தம் என் மனைவியுடைய சரீரம் எல்லாம் பாருங்க எவ்வளவு தேய்ந்து போய், மனைவியுடைய சரீரம் எல்லாம் மெலிந்து போய் கிடக்கிறான். இப்படி இருக்கிற இந்த நேரத்துல இயேசு என்ன மன்னிப்பாரா கேட்டாரா. இயேசு என்ன மன்னிப்பாரா, இயேசு என்ன மன்னிப்பாரா. அந்த இயேசுடைய அன்பு என் மேல இறங்குமா, இயேசுடைய அந்த கிருபை என் மேல இறங்குமான்னு சொல்லி அந்த முரட அந்த சார்லஸ் பின்னிய பார்த்து கேட்ட உடனே அவர் அவ்வளோ
பெரிய முரடனா இருந்தாலும் சார்லஸ் பண்ணி அவர் அப்படியே கட்டி பிடிச்சாரு. அதுதாங்க கிறிஸ்துவனுடைய அன்பு. அதுதான் எவ்வளவு பெரிய முரடனா இருந்தாலும் அவரை கட்டி பிடிச்சு, உன்னையும் இயேசு நேசிக்கிறார், உனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார், உன்னை ரட்சிக்கணும், இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே அந்த அன்பு, அவருக்குள் இருந்த அந்த அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு அந்த முரடனுக்குள் இறங்கினபடினாலே அன்றைக்கு அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ஆமென் என்று சொல்லாமா? அன்றைக்கே ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த முரடன் அந்த பகுதியிலே ஊழியம் செய்ய ஆரம்பித்தாராம். சரித்திரம் சொல்லுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருமா, உனக்காக மரித்த இயேசு சொல்றாரு, உன்னை நேசிக்கிறார். ஒருவேளை எந்த இடத்துல நீ விழுந்து கிடந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உனக்குள்ள மறுபடியும் சிலுவையில உண்டாயிருக்கிற அந்த ஆதி அன்பை உனக்குள் மறுபடியும் புதுப்பித்து உன்னை மறுபடியும் எழுப்ப விரும்புகிறாருமா. இன்னைக்கு எழுப்ப விரும்புகிறார். இன்னைக்கு எழுப்ப விரும்புகிறார். இப்போ இந்த அன்புதான் யார் வீட்டுக்குள்ள இறங்கணும்னா நம்ம வீட்டுக்குள்ள இறங்கணும். ஆமென் என்று சொல்லலாமா? இந்த அன்பு, அதாவது ஒண்ணு பிதாவை நேசிக்கிற அந்த அன்பு, இரண்டாவது நம்ம குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில மரித்தார் என்றால் எனக்குள் கிறிஸ்துவின் அன்பை போடும்படி. ஆமென் என்று சொல்லலாமா? எனக்குள் கிறிஸ்துவின் அன்பு. சொல்லுங்க முதல்ல, எனக்குள் கிறிஸ்துவின் அன்பு. சொல்லுங்க, என் கணவனுக்குள் கிறிஸ்துவின் அன்பு. ஏன்னா அந்த எல்லாருக்கும் அந்த கிறிஸ்துவின் அன்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சண்டை இல்ல, முறுமுறுப்பு, பகைகள் இல்ல, விரோதங்கள் இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த அன்பு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. அந்த எதிர்பார்ப்போட எனக்குள்ள என்ன வரணும்? கிறிஸ்துவின் அன்பு. சொல்லுங்க, எனக்குள்ள என்ன வரணும்? கிறிஸ்துவினுடைய அன்பு. எனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு வருகிறது போல. சொல்லுங்க, என் கணவனுக்குள்ள, சொல்லுங்க, என் கணவனுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு. சொல்லுங்க, என் கணவனுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு. என் பிள்ளைக்குள்ள, சொல்லுங்க, பிள்ளைக்குள்ள கிறிஸ்துவனுடைய அன்பு. முரட்டாட்டமா இருக்கிற பிள்ளை, கீழ்ப்படியாம இருக்கிற பிள்ளை, எதிர்த்து நிக்கிற என் பிள்ளைக்குள்ள என்ன வரணும்னா கிறிஸ்துவனுடைய அன்பு. சொல்றாருமா, இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள என்ன வரணும்? கிறிஸ்துவனுடைய அன்பு. அதாவது நம்ம சாதாரணமா சொல்றோம், ஏசப்பா காயப்பட்டார். நல்ல விலைக்கு இதனுடைய அர்த்தம் சாதாரணமா சொல்றோம், ஏசப்பா நமக்காக காயப்பட்டார்னு. எத்தனை காயங்கள் பட்டார்னு சொன்ன? இப்போ 5 காயங்கள். ஆனா சரித்திரம் சொல்லுதுமா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல எடுத்த அந்த ரெக்கார்டு என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது? அவருடைய சரீரத்துல இருந்த காயங்கள் எவ்வளவு தெரியுமா? 5480 காயங்கள். எத்தனை காயங்களாமா? சொல்லுங்க, 5000. அதாவது எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு அடிகளை அவர் விசுவாசிக்கணும். முதல்ல இவ்வளவு காயத்தை யாருக்காக பட்டாரு? எனக்காக. சொல்லுங்க, 5480 காயங்கள் அவர் எனக்காக பட்டாரு. அடுத்து 150 ஆழமான முதுகுல காயங்கள். எத்தனை காயம்? 150. அதாவது ரோமர்களுடைய முறைப்படி 80 அடியோ, யூதர்களுடைய முறைப்படி 40க்கு 1 39 அடி. யூதர்கள் அந்த சவுக்கை எடுத்துட்டா 40 அடி அடிக்கணும். ஆனா அதுக்கு 1 39 அடிகள் அடித்தார்கள். யாரு? ரோமர்கள் 80 அடி. அப்போ அவங்க கிட்ட இருக்கிற அந்த கொக்கைய போன்ற இருக்கிற அந்த சங்கிலியினால அவரை ஒவ்வொரு முறை இப்படி முதுகுல போட்டு இழுக்கிற பொழுது 6 கிலோ கறி வெளியே வந்திருக்குங்க. 6 கிலோ கறி அப்படியே முதுகுல போட்டு, அதுதான் ஆழமான 150 முதுகுல ஆழமான காயங்கள். சரீரத்துல 5480 காயங்கள். 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் இருந்தா அந்த சிலுவையினுடைய வெயிட் 150. கிட்டத்தட்ட 600 போர்ச்சவர்கள். எத்தனை போர்ச்சவர்கள்? கிட்டத்தட்ட 600 போர்ச்சவர்கள் அவரை சுத்தி நின்று அடிச்சாங்கம்மா. ஏசு எதற்காக அடிபட்டாருமா? ஏசு எதற்காக? அதை நம்ம விசுவாசிக்கணும். இன்னைக்கு ஏசு எனக்காகத்தானே, என்ன ரட்சிக்கத்தானே, எனக்குள் அன்பு கொடுக்கத்தானே, பிதாவையும் என்னையும் இணைக்கத்தானே, அந்த அன்பு என் வீட்டுக்குள்ள இறங்கத்தானே, அந்த அன்பு என் கணவனுக்குள் இறங்கத்தானே, அந்த அன்பு என் பிள்ளைகளுக்குள்ள இறங்கத்தானே. அப்ப கிறிஸ்துவின் அன்பு நம்ம அதை வைராக்கியமா கேட்கணும். அப்ப ஒருவேளை அந்த அன்பு நம்ம வீட்டுக்குள்ள இல்லைனா, நம்ம கணவனுக்குள்ள இல்லைனா, நம்ம பிள்ளைகளுக்குள்ள இல்லைனா, இயேசு மரித்தது பொய்யாயிரும், இயேசு ரத்தத்தை சிந்தது வீணாயிருக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அதனுடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்? எடுத்துக்கொள்ள
போறோம். சொல்லுங்க, அந்த ஆசீர்வாதம் என்ன செய்ய போறேன்? இன்னைக்கு நான் அந்த அன்பு ஆண்டவரே, நீர் எனக்காக மரித்தீங்க, எனக்காக ரத்தத்தை சிந்தினீங்க, எனக்காக இவ்வளவு காயங்கள் பட்டீங்க, எனக்காக இவ்வளவு அடிகள் பட்டீங்களே. அப்ப அந்த அன்பு யாருக்குள்ள வரணும்? எனக்குள்ள வரணும் ஆண்டவரே. கேளுங்க, அந்த அன்பு எனக்குள்ள வரணும். எனக்குள்ள மாத்திரமல்ல, யாருக்குள்ள வரணும்? என் கணவனுக்குள்ள வரணும். நிறைய மனைவிமார்கிட்ட சொல்லுகிறது தெரியுமா? ஆண்டவரே, நீங்க என்ன நேசிக்கிறேன்னு சொல்றீங்களே, அந்த நேசத்தை நான் யார் மூலமா பார்க்கணும்? என் கணவன் மூலமா நான் பார்க்கணும் ஆண்டவரே. என் கணவனுக்குள்ள அந்த கிறிஸ்துவின் அன்பு நீங்க கேட்கணும். அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு. நிறைய குடும்பங்களுக்குள்ள ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? அந்த ஏன் விழாவில குத்தப்பட்டது அந்த அன்பு, அந்த இருதயத்துக்கு பக்கத்துல இருக்கிறது அந்த விழா, அது கிறிஸ்துவின் அன்பு. இன்னொன்று, இரண்டாவது, ஆதாமுடைய விழாவிலிருந்து ஏவாள் எடுக்கப்பட்டபடியினால அந்த விழாவில சிந்தப்பட்ட அந்த ரத்தம் குடும்பத்துக்காய் சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம். ரத்தத்தை எடுத்து ஆண்டவரே, அந்த விழாவில வடிகிற அந்த கல்வாரி அன்பினுடைய ரத்தத்தை எங்க வைங்க? என் கணவனுக்குள்ள வைங்க ஆண்டவரே. என்னை நேசிக்க வைங்க, பிள்ளைய நேசிக்க வைங்க ஆண்டவரே. உங்க நேசிக்கிற அந்த இருதயம் கணவனுக்குள்ள இறங்கட்டும். கேட்கணுமா? அந்த அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த கல்வாரி அன்பு என் கணவனுக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே. என்னை நேசிக்க வைங்க ஆண்டவரே. நீ கேட்கணுமா? நீங்க கேட்கணும். அந்த அன்புக்காகத்தான் யாரு மரித்தா? இயேசு மரித்தாரு. ஒருவேளை அந்த அன்பு என் கணவன் என்ன நேசிக்கல அப்படின்னு இயேசு மரித்தது பொய்யாயிரும். இயேசு மரித்தது உண்மையானால் கணவன் நம்மளை நேசிக்க முடியும், நம்ம கணவனை நேசிக்க முடியும், நம்ம குடும்பமா பிதாவை நேசிக்க முடியும், பிதா நம்மளை நேசிக்க முடியும். ஏனெனில் இயேசு எனக்காக மத்தியஸ்தரா நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறாருமா. இன்றைக்கு வரைக்கும் சொல்றாரு, நான் உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப நம்ம கேட்கணும், ஏசப்பா, கைய உயர்த்தி கேளுங்க, ஏசப்பா, இந்த அன்பு சொல்லுங்க, இந்த அன்பு நல்ல உருக்கமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த அன்பு கணவன் மனைவிக்குள்ள இறங்கணும். கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் ஒரே பார்வை, ஏக சிந்தை, ஏக அன்பு. உங்க இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற அந்த இருதயத்தை எனக்குள்ள, அந்த ஒன்னசை எனக்குள்ள, என் கணவனுக்குள்ள தாங்கணுமா? உங்களை நேசிக்கிறது எப்படியோ அதுபோல என் கணவனை நேசிக்கணும். அன்றுவரே, அப்பா, என் கணவன் உண்மை நேசிக்கிறது எப்படியோ அப்படி என்ன நேசிக்கணும். இயேசுவே, உங்க அன்பு, நீங்க என்ன நேசிக்கிறது எவ்வளவு உண்மையோ அதே அன்பை என் கணவன் மூலமா எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த நேசம், அந்த நேசம் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, அந்த நேசத்தை நான் உனக்குள்ள வைக்கிறேன் என்று சொல்றாரு. இன்னைக்கு எனக்குள்ள மாத்திரமல்ல, சொல்லுங்க, எனக்குள்ள மாத்திரமல்ல, என் கணவனுக்குள்ள கர்த்தர் சொல்றாரு. ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு வெளிப்பாடோட கேள்வி, இப்போ அந்த கல்வாரி அன்பின் கணவனுடைய இருதயத்துக்குள்ள இறங்கட்டும். கல்வாரி அன்பின் கணவனுக்குள்ள இறங்கட்டும். கல்வாரி அன்பின் பிள்ளைக்குள்ள இறங்கட்டும். கல்வாரி அன்பின் பிள்ளைக்குள்ள இறங்கட்டும். இறங்கட்டும். முதலாவது அந்த அன்பு. இரண்டாவது, ஆண்டவர் எதற்காக நமக்காக சிலுவையில மரித்தார்? அந்த சிலுவையில உண்டாயிருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? வாசிப்போம். கொலேசரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிப்போம். கொலேசரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் பிரியமாயிற்று. மறுபடியும் அந்த வேத வசனத்தை வாசிப்போம். ரத்தத்தினாலே எதைய உண்டாக்கி? சத்தமா சொல்லுங்க, எதைய உண்டாக்கி? இரண்டாவது எதைய உண்டாக்கியாமா? சத்தமா சொல்லுங்க, எதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? சமாதானத்தை கொடுக்க. சமாதானத்தை கொடுக்க. முதல்ல அன்பு, இரண்டாவது சமாதானம். இரண்டாவது எதாமா? அதாவது இப்ப இந்த வார்த்தையெல்லாம் அன்பு கேட்டதாங்க, அதெல்லாம் கேட்டு கேட்டு என்ன செஞ்சிட்டோம்? பழகிட்டோம். ஆனா நம்ம வாழ்க்கையில இன்னும் என்ன செய்யல? அதை அபியாசப்படுத்தல. அதை என்ன செய்யல? இன்னும் நம்ம வாழ்க்கையில அதாவது எந்த சூழ்நிலையிலும் நம்ம சமாதானமா இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென் என்று சொல்லுவோம். அதுதான் இயேசு கொடுக்கிற சமாதானம். ஏசப்பா சொல்றாரு, அந்த சமாதானத்தை நான் உனக்குள்ள வைக்கிறேன்.
இடத்துல வாசிக்கிற அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இயேசு பிறந்த உடனே மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னது? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். இன்னைக்கு அந்த சமாதானத்தை தேடிதாங்க மனுஷன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறான். எவ்வளவோ கோடிகள் சொத்து இருக்கு, எல்லாமே இருக்கு ஒரு மனுஷனுக்கு. ஆனா என்ன இல்ல? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினான். அந்த ஆத்மாவுக்கு என்ன இல்லையாமா? சமாதானம் இல்ல. அந்த ஆத்மாவுக்கு என்ன இல்ல? சமாதானம் இல்ல. சாது சுந்தர் சிங் தன் வாழ்க்கையில ஏற்பட்ட விரக்தினால் தன்னுடைய தாயார் மரித்து போனாங்க. அதாவது அவர் ரொம்ப கனவு கண்டிருந்தார், மனுஷனுக்கு வாழ்க்கையில மரணமே இல்லை அப்படின்னு. ஆனா என்னன்னா அவங்க தாயார் மரித்தாங்க. அதாவது முதல்ல அவங்க நண்பன் மரித்த பொழுது ரொம்ப விக்ஸ் ஆயிட்டார். ஐயோ என்னுடைய நண்பன் மரிச்சுட்டான்னு ரொம்ப சமாதானத்தை இழந்தார். கொஞ்ச நாள் அவங்க தாயார் மரித்தாங்க, சமாதானத்தை இழந்தாங்க. அந்த சமாதானத்தை தேடி தேடி காடு புகை அப்படி ஒவ்வொரு எல்லையா போனாரு. ஆனா அவர் வாழ்க்கையில என்ன வரவே இல்லை? சமாதானமே வரல. அப்ப அவர் நினைச்சார், அப்ப இந்த உலகத்துல வாழுகிற நாட்கள் என்னவே இல்லை. ஒரு நாள் காலை அதிகாலை 4 மணிக்கு எழும்பி தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஓடுகிற அந்த ரயில்ல என்ன சொல்ல ட்ரெயின்ல எப்படியாவது மறித்து விட வேண்டும் என்று சொல்லி காலை எழும்பி அதை மறிக்கிறதுக்காக, அதாவது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னை என்ன செஞ்சார்? ரெடியாக்கி கொண்டிருந்தார். தற்கொலை செய்து கொடுக்காக தன்னை ரெடியாக்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த 4 மணிக்கு அதிகாலை 4 மணிக்கு இயேசு அந்த அறைக்குள் வந்தார். ஆமென் என்று சொல்லமா? சாது சுந்தர் சிங் இருக்கிற அந்த அறைக்குள் வந்து சொன்னார், நானே மெய்யான தேவன், நானே உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி அந்த அதிகாலை 4 மணிக்கு இயேசு தன்னை சாது சுந்தர் சிங்குக்கு வெளிப்படுத்தினார். அன்றைய நாளிலிருந்து அவருக்குள்ள என்ன இருந்தது? ஒரு விசேஷித்த சமாதானம். அவருக்குள்ள ஒரு விசேஷித்த சமாதானம் இருந்தது. அன்றைய நாளுக்கு அவருடைய இருதயத்திலிருந்து எடுபடாத ஒரு விசேஷித்த சமாதானம் அவருக்குள்ள இருந்தது. ஆனா என்ன நடந்ததுன்னா, அவருடைய தகப்பனார் அல்லது அவங்களுடைய மாமா இதை யாருமே ஏற்றுக்கொள்ளல. இயேசுவை மறுதலிச்சு எத்தனையோ முறை போராடினாங்க. அவங்க மாமா தன்னுடைய சொந்த மகளை கொண்டு வந்து அவர்கிட்ட நிறுத்திட்டு, இவதான் அவனுடைய மனைவி, இவளை நீ கட்டினில இவ்வளவு நகைகளை தருவேன் என்று ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போய் அவ்வளவு தங்க கட்டிகள் அவ்வளவு பணத்தை காண்பித்து, இத்தனை பணமும் உனக்குத்தான், இத்தனை தங்கங்களும் உனக்குத்தான், என் பிள்ளைய கட்டிக்கோ, இயேசு நீ மறுதலிச்சு என்று சொன்ன பொழுது, இத்தனை பணம் வந்தாலும் எனக்கு கொடுக்க வேண்டிய சமாதானத்தை உங்களால கொடுக்க முடியுமா? சமாதானத்தை கொடுக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருக்கே என் இருதயத்தை முழுவதும் ஒப்பு கொடுத்துட்டேன். இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுடைய பிள்ளைகளை கட்ட மாட்டேன் என்று சொன்ன உடனே அவரை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. எத்தனையோ போராட்டம். அவங்களுடைய அண்ணி அவருக்கு ஸ்லோ பாய்சனை கொடுத்து அனுப்பிட்டாங்க. அது ஸ்லோ பாய்சனாய் கொஞ்சம் கொஞ்சமா அவரை கொன்று கொண்டிருந்தது. கொஞ்சமா ஒரு நாள் ஒரு வீட்டுல தங்கி கொண்டிருந்தவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஒரு ரோட்ல போய் அவர் படுத்து கிடந்தார். ஒரு வீட்டுல போய் ஒரு நாள் படுத்து கிடக்கிற பொழுது ரத்த வாந்தி எடுத்தாங்க. அங்கிருந்தும் அவரை துரத்தி விட்டுட்டாங்க. ஆனா இயேசு பூரண சமாதானத்தை மாத்திரமல்ல, பூரண விடுதலையும் கொடுத்து அநேக நாட்கள் தீபத்து இடத்துல தீவிர நிறைய நாட்கள் ஊழியம் செய்ய வைத்தார். எனக்கு அருமையான தேவச்சனம் இன்னைக்கு ஏசப்பா சொல்றாருமா. ஏசப்பா சொல்றாரு, வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில வரும் குழப்பங்கள் வரும், தவிப்புகள் வரும், சஞ்சலம் வரும், வேதனை வரும். ஆனா நம்ம உடனே எங்கதான் போகணும்? சிலுவை நிழலுக்குள்ள. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சிலுவை நிழல். உனக்கு சிலுவை எதை கொடுக்கிறது? 2வது சமாதானத்தை கொடுக்கிறது. சமாதானத்தை கொடுக்கிறது. முதல்ல அன்பை கொடுக்குறாமா, 2வது சிலுவை நமக்கு எதை கொடுக்கிறதாமா? சிலுவையில உண்டாயிருக்கிற அந்த சமாதானம். ஏசப்பா சொல்றார். அப்போ இப்ப 2வது நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த சமாதானம் எங்க வரணும்? சத்தமா சொல்லுங்க, எங்க வரணும்? வீட்டு பக்கத்துல இருக்கிற கரத்தை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க உங்க வீட்டுக்குள்ள இன்றைக்கு சமாதானம் வருது. நல்ல கரம் பிடிச்சு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள என்ன வருது? சமாதானம் வருது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, சமாதானம் வருது உன் வீட்டுக்குள்ள. உன் வீட்டுக்குள்ள நெடுநாளை கடந்து எனக்கு ஆண்டவர் அந்த சமாதானத்தை. அப்ப இந்த 40 நாட்கள் நீ தேவ சமூகத்துல காத்திருக்கிறது எந்த நோக்கத்துக்காக? ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள சமாதானம் வரும். நீங்க சிலுவையில எனக்காக மரித்திருக்கிறீங்க, என் குடும்பத்துக்காக மரித்திருக்கிறீங்க, என் கணவனுக்காக மரித்திருக்கிறீங்க.
ஒரு மனைவி போய் அழுதாள், ஆண்டவரே என் கணவனை இப்படி என்ன வேதனைப்படுத்துறா, அப்படி என்ன வேதனைப்படுத்துறார், ஆண்டவரே என் கணவனை நீங்க ரட்சிக்க மாட்டீரா, என் கணவனை நீங்க ரட்சிக்க மாட்டீரா, என் கணவன் உங்களுக்கு பெருசு இல்லையா அப்படின்னு ரொம்ப பணமனா அந்த சகோதரி. அப்ப ஏசப்பா சொன்னாரு, நீ அவரை கட்டுனபடினால்தான் அவர் உனக்கு என்னது கணவன், அவர் பிறந்த உடனே எனக்கு மகன், நிச்சயமாய் அவரை ரட்சிப்பேன் என்று சொன்னார். ஆமென் என்று சொன்னார். இந்த வெளிப்பாடோடு ஜெபிக்க போற, ஆண்டவரே நான் கட்டுனால்தான் அவர் எனக்கு யாரு கணவன், நான் கட்டலைன்னா அவர் யாரோ, ஆனா நான் கட்டாததுக்கு முன்னமே நீங்க அவர் என்ன செஞ்சிருக்கிறீங்க, தெரிந்தெடுத்து இருக்கிறீங்க. ஏன்னா நான் நிறைய நேரம் சொல்லுவேன், ஏசப்பாவுக்கு ஏவாள்களை விட யார் தான் ரொம்ப முக்கியம். ஆமா, ஏவாளே பாவம் செஞ்சாலும் கர்த்தர் யாரைத்தான் தேடுறாரு, இங்கே இருக்கிற அதற்கு ஆதாம்கள் ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு. அதனால ஆண்டவர் ஆதாம்களை நிச்சயம் சந்திப்பார். ஆமென் என்று சொல்லுவார். நம்மை விட, நம்ம காட்டுகிற அன்பை விட ஊற்றப்பட்டு இருக்கிறதுங்க, ஊற்றப்பட்டு. அதனால எந்த கணவனை ரட்சிக்க தேவனால் என்ன செய்யும் முடியும். ஒருவேளை நான் என் அனுபவத்துல சொல்றேன், நிறைய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்கணும் கடினப்படுத்துறது போல நிறைய நேரம் கணவன்மார்களை ஆண்டவர் என்ன செய்யறாரா, கடினப்படுத்துறாரு. எனக்கு கற்றுக் கொடுக்கணும். அதாவது நீங்க இப்ப கேட்கலாம், இவ்வளவு பெரிய காரியங்களை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு என்ன போதிச்சுச்சு, குடும்பம் தான். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் குடும்பத்துல பெருக்க அது அநேக ஜனங்களுக்கு என்ன செய்யறாரா, ஆசீர்வாதமா மாற்றுகிறார். அப்படி கர்த்தர் சொன்னாரு, நம்ம குடும்பத்துக்குள்ள எதை கொடுப்பாரு, சத்தமா சொல்லுங்க, எதை கொடுப்பாரு. இந்த மாசம் வைராக்கியமா ஜெபிக்க போறோம். முதல்ல நம்ம குடும்பத்துல என்ன ஊற்றப்படணும், சத்தமா சொல்லுங்க, என்ன ஊற்றப்படணும், இன்னும் சத்தமா சொல்லுங்க, தேவ அன்பு. ஆமென் என்று சொல்லுவோம். தேவ அன்பு தேவ நமக்குள்ள. இந்த நீங்க என்ன சொன்ன கேட்டுட்டு இது தொடர்ந்து நீங்க என்ன சொன்ன வருகிற அந்த ஈஸ்டர் வரைக்கும் ஆண்டவரே இந்த 5 ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள இறங்கி ஆகணும் நம்ம கேட்கணும். ஆமென் என்று சொல்லுவோம். முதல்ல அன்பு, இரண்டாவது எதை ஊற்றுகிறாரா, சமாதானம். இரண்டாவது எதை ஊற்றுகிறாரு, சத்தமா சொல்லுங்க, எதை ஊற்றுகிறாரு, சின்ன சத்தமா சொல்லுங்க, எதை ஊற்றுகிறாரு, சமாதானம். மூன்றாவது தேவன் நான் எதை மரித்தார், சிலுவையில மரித்ததனுடைய ஆசீர்வாதம் மூன்றாவது என்ன அப்படின்னா, வாசிப்போம். கொலோசையரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க பார்க்கலாம். 14-15. கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்துகளை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து முறைத்தனங்களை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென் என்று சொல்ல. மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னா, நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க. ஆமென் என்று சொல்லாமா, சத்தமா நமக்கு எதை கொடுக்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுவோம், கொடுக்க அல்லது நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்க. இன்னைக்கு ஏசப்பா சொல்றாருமா, நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க. இரண்டாவது சொல்றாரு, நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்க. எதில் இருந்து அப்படின்னா, மேல் வேத பகுதி சொல்லுது பாருங்க, நமக்கு எதிரடையாகவோ நமக்கு விரோதமா இருக்கிற கையெழுத்தை சொல்லுங்க. என்னவாமா கையெழுத்தை, நமக்கு விரோதமா இருக்கிற கையெழுத்தை. ஏன்னா நம்ம பாவம் செய்த உடனே நமக்கு எது எழுதப்பட்டுச்சு, நரகம். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் எங்க கொண்டு போயிரும், நரகம். கல்லுக்கு கல், பல்லுக்கு பல்லு. நம்ம எதை, நம்ம பாவம், நம்ம அக்கிரமம், மீறுதல், இதெல்லாம் நம்ம மேல இருக்கிறபடினாலே நம்ம யாருக்கு சொந்தம்னா பிசாசுக்கு சொந்தம். அவன் நம்மளை என்ன வேணாலும் செய்யலாம். என்ன நம்ம பாவம் செஞ்சுட்டோம், உடனே யாருக்கு சொந்தமாயிட்டோம். ஒரு வாலிப தம்பி கேட்டானா தன்னுடைய போதகர்கிட்ட, பாஸ்டர் இந்த ஒரே ஒரு பாவத்தை மட்டும் பண்ணிக்கிற அப்படின்னா. அப்போ அந்த போதகர் அந்த தம்பியை பார்த்து சொன்னாரா, அதாவது நீ பாவம் பண்ணாத வரைக்கும் யாருக்கு சொந்தம், ஏசப்பாவுக்கு சொந்தம். நல்ல பிள்ளைக்கு, நீ பாவம் பண்ணாத வரைக்கும் யாருக்கு சொந்தம், ஏசப்பாவுக்கு சொந்தம். ஒருவேளை நீ 10 பாவம் பண்ணாலும் சரி, ஆனா ஒரு பாவம் பண்ணாலும் சரி, 10 பாவம் பண்ணாலும் சரி, ஒரு பாவம் பண்ணாலும் சரி, அந்த ஒரு பாவம் பண்ணின அடுத்த நிமிஷம் நீ யாருக்கு சொந்தமாயிட்ட. அப்படி அவனுக்கு நீ சொந்தமான உடனே அவனுடைய என்ன செய்யறான், ஆண்டு கொள்றான், அவனுடைய அறிவு உரிமையாக்கி கொள்றான். அவன்
சொன்ன உடனே அந்த தம்பி சொன்னாரா, அந்த ஒரு பாவம் கூட என் வாழ்க்கையில இல்லாதபடி என்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார். ஆமென் என்று சொன்னார். இப்ப எதுக்கு சொல்றா, அப்ப நம்ம பாவம் பண்ணின உடனே பாவம், ஏன்னா தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னமே நமக்கு தெரிந்தாரு, என் தாயினை எதிர கற்பந்தரித்தாரா, பாவத்தில். அப்ப நம்ம பிறந்த உடனே யாருக்கு சொந்தமாயிட்டோம்? பிசாசுக்கு. நம்ம பிறக்கும் பொழுது யாருக்கு சொந்தம்? பிசாசுக்கு. அப்போ உடனே, ஏன்னா நம்மை குறித்து 3 பேர் எழுத முடியும். நம்மை குறித்து சொல்லுங்க, என்ன குறிச்சு 3 பேர் சொல்லுங்க. பக்கத்துல கருத்தை அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்களேன். உங்களை குறிச்சு 3 பேர். நல்லா இப்படி சொல்லுங்க, இப்படி கை காட்டு சொல்லுங்க. உங்களை குறிச்சு 3 பேர் எழுத முடியும். ஒண்ணு உங்களுக்கு நீங்களே எழுத முடியும், 2வது பிசாசு உங்களை குறிச்சு எழுத முடியும், 2வது ஏசப்பா உங்களை குறிச்சு எழுத முடியும். அப்போ இது ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, பிசாசு நம்மை குறித்து எழுதி இருக்கிற கையெழுத்தை தேவன் என்ன செய்யறாரா, குலைத்து போடுறாருமா. அதாவது என்ன எழுதுவா, ஒருவேளை இன்னைக்கு காலையில் எழுப்பின உடனே இவளுக்கு விரோதமா இந்த காரியத்தை செய்யணும், ஒருவேளை என்ன செய்யணும், விபத்தை உண்டு பண்ணணும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வரணும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொண்டு வரணும், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள பிரச்சனையை கொண்டு வரணும், அடிதடிக்குள்ள கொண்டு வரணும், இவங்களோட ரத்தத்தை இன்னைக்கு சிந்தணும், விபத்தை உண்டு பண்ணணும், எதிரியாவது வச்சு மறைக்க வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளை குறிச்சு பிசாசு என்ன செய்யறானா, எழுதுகிறான். நல்ல விளைங்க, ஒவ்வொரு நாளுமே பிசாசு நம்மளை குறித்து எழுதுகிறான். ஆனா இதத்தான் கர்த்தர் என்ன சொல்றாரா, எனக்கு எதிரடையா இருக்கிற கையெழுத்தை, ஆமென் என்று சொல்லுவோம். சொல்லுங்க, நமக்கு எதிரடையா இருக்கிற கையெழுத்தை, நமக்கு எதிரடையா இருக்கிற கையெழுத்தை. ஒரு மக தப்பு பண்ணிட்டான். அது யார் அப்படின்னா, நீதிபதியினுடைய மகன். அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த நீதிபதி வக்கீலாக வழக்காடுகிறவராக மாறி தம் பிள்ளைய ஒவ்வொரு முறையும் வழக்காடி தம் பிள்ளைய மீட்டுக் கொள்வார். ஆனா அந்த பிள்ளையினுடைய பாவம் பெருசாய்ந்து அந்த பிள்ளைக்கு ஒரு மரண தண்டையே வருகிற லெவலுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேல இந்த தகப்பனால எப்படி இவனை தப்புவிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு அன்றைக்கு அதிகாலை 5 மணிக்கு அந்த மகனுக்கு தூக்கு தண்டனை என்று அறிவிக்கப்பட்டது. உடனே இந்த தகப்பனார் என்ன செய்தார் என்றால், மாறு வேஷத்துல போய் மகனுக்காக நான் என்ன செஞ்சுக்கிறேன், தூக்கு தண்டனையை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த மகனுடைய அந்த என்ன சொன்ன கைதியினுடைய வஸ்திரத்தை தான் மேல போர்த்து கொண்டுட்டு சொன்னாரா, நீ இங்க இருந்து ஓடிடு, நான் உனக்காக என்ன செஞ்சுக்கிறேன், மறித்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய சொந்த மகனுக்காக எத்தனையோ நாள் அந்த தகப்பன் ஒரு வக்கீலாக வழக்காடுகிறவராக இருந்து வழக்காடுகிறவர் மாத்திரமல்ல, மறிக்கவும் உனக்காக ரெடி என்று சொல்லி தன்னுடைய மகனுக்காக அந்த நீதிபதியான அவரே தன்னுடைய உயிரை ஜீவனை கொடுத்து தூக்கிலிடப்பட்டார். இது எதுக்கு சொல்றனா, இதே நமக்காய் ஒரு பக்கம் என்ன கொண்டிருக்கிறாரா, வழக்காடி கொண்டிருக்கிறார், நமக்காய் ஒரு பக்கம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா தேவை வந்த பொழுது அந்த வஸ்திரத்தை அவர் மேல போட்டுக்கொண்டு அவர் என்ன செஞ்சாரா, நமக்காக மரித்தார். இயேசு நமக்காக மரித்தார். அதனால்தான் சொல்றோம், தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். அப்போ நமக்கு எதிரடையாக இருக்கிற கையெழுத்தை அவர் என்ன செஞ்சாரா, சிலுவையிலே குலைத்து போட்டார். இதை குறிச்சு எனக்கு கொஞ்சம் ஏசப்பா பேசுறது எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அதாவது எல்லாருடைய பாவங்களையும் இயேசு என்ன செஞ்சாரா, தன்மேல் போட்டுக்கொண்டார். அதாவது அந்த 3 மணி நேரம் இருளாக்கப்பட்டது காரணம் என்னன்னா, ஏசப்பா இந்த தேசத்தினுடைய எல்லா பாவங்களையும் தன் மேல போட்டுக்கொண்ட பிதா கூட யார பாக்கலையாமா, ஏசப்பாவை பார்க்கலாமா. ஏன்னா அவ்வளவு பாவம் அவர் மேல, பிதா கூட ஏசப்பாவை புரியல. ஏன்னா பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் அவர். அதனாலதான் ஏசப்பா புலம்பறாரு, என் தேவனே என் தேவனே ஏன். ஏன்னா அந்த பிதா பார்க்கிற வரைக்கும் அவருக்குள்ள ஒரு பலன் இருந்தது. பிதாவும் என்ன செய்ய பார்க்கல, தன்னை சுற்றி முழுவதும் இருள், அத்தனை பாவங்களை தன்மேல் போட்டுக்கொண்டு இப்ப அவர் சரீரம் எல்லாம் என்னவா இருக்கிறது, பாவங்களா இருக்கிறது. விபச்சார பாவம், வேசித்தன பாவம், நூறுகளின் பாவம், அக்கிரமத்தினுடைய பாவம், எல்லா கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம், இதை எல்லா பாவம், பொறாமை, கொலைகள், வெறிகள்,
குலைத்து போட்டார். 5480 காயம் சொல்றேன். அப்ப அந்த பாவத்தை கீறி கீறி அவர் சரீரத்தை கீறி கீறி அவருடைய சரீரத்தை அடிச்சு அடிச்சு அடிச்சு, ஏன்னா அவருடைய சரீரம் இப்ப என்னவா இருக்குது? பாவமா இருக்குது. அந்த பாவம் இப்ப ஒருவேளை விபச்சார பாவம் அவருடைய சரீரத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த விபச்சார பாவத்தை அழிக்கணும், அதனாலதான் குலைத்து போட்டார். அந்த விபச்சாரங்கிறது என்ன செய்ய? அழிக்கணும்னா அடிச்சு 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 காயப்படுத்தி காயப்படுத்தி காயப்படுத்தி, அப்ப அந்த விபச்சாரங்கிற இடத்துல ரத்தம் வழிஞ்சிருக்கும். அப்ப அந்த ரத்தம் வழிஞ்ச உடனே அந்த விபச்சார பாவம் அழிக்கப்படும். நம்ம சாதாரணமா சொல்றோம், சாதாரண சொல்ல ஒரு 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 தப்பை ஒரு காரியத்தை எழுதிட்டு அதை அழிக்கிறதுக்கு என்ன செய்ய கிறுக்கிறோமா? அப்ப இயேசுவின் சரீரத்தை என்ன செஞ்சுட்டாங்க? கிறுக்கினார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். குலைத்து போட்ட கிறுக்கி, குலைத்து போட்ட கிறுக்கி, குலைத்து போட்டு ஒரு பாவமும் தேசத்துல இனி என்ன செய்யக்கூடாது? நிலைத்திருக்க கூடாது. எல்லா பாவத்தையும் எல்லா பாவத்தையும் எல்லா பாவத்தையும் நான் சுமக்கிறேன், நான் சுமந்துட்டேன், நான் சுமந்துட்டேன். விபச்சார பாவத்தை, வேசித்தன பாவத்தை, உன்னுடைய அக்கிரமத்தை, உன்னுடைய மீறுதலை, உன் மீறுதலை ஏசப்பா எல்லா பாவத்தையும் தன் மேல சுமந்து கிறுக்க அல்லது குலைத்து போன சத்துரு நம்ம மேல எழுதி இருக்கிற கையெழுத்தை, சத்துரு நம்ம மேல எழுதி இருக்கிற கையெழுத்தை, இவனை இப்படிதான் பண்ணணும், இவனை இப்படி நாசப்படுத்தணும், இவனை இப்படி வேதனைப்படுத்தணும்னு சொல்லணும். பிசாசு நம்ம மேல எழுதி இருந்த எல்லா கையெழுத்தையும் கர்த்தருக்கு என்ன செஞ்சுட்டாரா? குலைத்து போட்டாருமா. இவன் பிசாசுக்கு நீ அடிமை கிடையாது, பிசாசுக்கு நீ உரிமை கிடையாது, உன் மேல பிசாசுக்கு உரிமை இல்ல, உன் மேல பிசாசுக்கு நீ அதிகாரம் இல்ல. நல்லா கரந்தட்டி, நல்லா கரந்தட்டி. இன்னைக்கு கர்த்தர் சொன்னாரு, இனி பிசாசுக்கு மேல அதிகாரம் இல்லம்மா. நல்லா இன்னும் சத்தமா, நல்லா இன்னும் சத்தமா. ஏசப்பா இனி என் மேல சொல்லு, ஏசப்பா என் மேல பிசாசுக்கு இருந்த கையெழுத்தை நீங்க குறைச்சு போட்டவங்க சொல்லு, என் மேல உரிமை கிடையாது. என் கணவனுக்காக நீங்க மறைச்சிட்டீங்க, என் கணவன் மேல அவனுக்கு அதிகாரம் இல்ல சொல்லுங்க. என் பிள்ளை மேல அதிகாரம் இல்ல, என்னுடைய பிசினஸ் மேல அதிகாரம் இல்ல, தேவனுக்கு வைத்திருக்கிற நன்மை மேல அதிகாரம் இல்ல. பிசாசை கையை எடு, பிசாசை கையை எடு, பிசாசை கையை எடு. உனக்கு யாரால அதிகாரம் இல்ல. ஏன்னா ஏசப்பா எனக்காக ரத்தத்தை சிந்திட்டாரு, எனக்காக உன்னுடைய கையெழுத்து குலைத்து போட்டுட்டாரு, குலைத்து போட்டுட்டாரு, குலைத்து போட்டுட்டாருமா. என் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. எனக்கு ஏசப்பா சொல்றாரு, உன் மேல இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு. 5480 காயனா நினைச்சு பாருங்க. அவர் சரீரம் எல்லாம் காயம், எல்லாருடைய பாவங்களையும் தான் மேல போட்டுக்கொண்ட ஏசப்பா கல்வாரி சிலுவையிலே ஜெயம் எடுத்துட்டாருமா. இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, வெற்றியை எடுத்துட்டாரு. அந்த வெற்றியை எடுத்தது மாத்திரமல்ல, அந்த வெற்றியை கொண்டு வந்து உன் கையில கொடுக்கிறாரு. நல்ல கரந்தட்டு அந்த வெற்றியை கொண்டு வந்து உன் கையில கொடுத்து சொல்றாரு, நீ செய்வதெல்லாம் வாய்ப்பு, இது உனக்கு தோல்வி இல்லை. நீ எதை கையிடுகிறாயோ, எதை செய்கிறாயோ, கர்த்தர் சொன்னால் இது உனக்கு நஷ்டம் இல்லை, இது உனக்கு வேதனை இல்லை. கர்த்தர் சொன்னால் இனி உனக்கு ஜெயா ஜெயா ஜெயா, வெற்றி 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 வெற்றி. வெற்றி மேல ஏசப்பா உனக்கு இனி வெற்றியை கொடுக்க போறான்பா. எது வரைக்கும் தெரியுமா? ஏசி எனக்காக என் மேல இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார் என்று நீ விசுவாசிக்கிற வரைக்கும் அந்த உரிமை தான் எடுன்னு சொல்றாரு ஆண்டவர். அந்த உத்தரவாகத்தான் நீங்க எடுக்கணும்னு சொல்றாரு. அந்த உரிமையை எடுங்க, அந்த உத்தரவாதத்தை எடுங்க. நம்ம நிறைய நேரம் இந்த அறிவில்லாமையினாலே, ஆண்டவர் சொல்றாரு, அறிவில்லாமையினாலே என் ஜனங்கள் சங்காரம் வராங்க, அறிவில்லாமையினாலே என் ஜனங்கள் சிறைப்பட்டு போறாங்க. எந்த அறிவு? ஏசப்பா எனக்காக ரத்தத்தை சிந்தி என் மேல பிசாசுக்கு இருக்கிற எல்லா உரிமைகளையும் அவர் எடுத்து போட்டுட்டார் என்கிற அந்த அறிவு நமக்கு வேணும். அவன் சொல்லலையா, உனக்கு உரிமை இல்ல பிசாசே, கையை எடு. என் மேல உரிமை இல்லை, என் பட்டணத்து மேல உரிமை இல்லை, என் தேசத்துக்கு மேல உனக்கு என்ன இல்ல? உரிமை இல்ல. தேசம் கர்த்தருடையது, தேசம் கர்த்தருடையது. நமக்கு எதிரடையாக இருக்கிற எல்லா கையெழுத்தையும் எல்லா நிறைய தம்பிமார்கள், அதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பாங்க. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில அறிந்ததை சொல்ற, நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க பிள்ளைகள் மேல இருந்த அறிந்ததை சொல்ற, சரியா நல்லா இருப்பாங்க. நிறைய பேர் என்ன சொல்லி இருக்கிறத சொல்றேன், நல்லா படிப்பாங்க, நல்லா கர்த்தரோடு இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், அதாவது அடுத்த எல்லைக்குள்ள போகிற பொழுது
ஒரு பயங்கர ஒரு டார்க்னஸ், ஒரு இருள் அவங்களை அப்படியே மூடிடும். காரணம் என்னன்னா, அடுத்த எல்லைக்கு போகிற பொழுது ஒரு பூர்வீகத்தினுடைய இருள், அந்த பாரம்பரிய இருள் அவங்க மேல அப்படியே வந்து மூடிடுச்சுன்னா அடுத்த எல்லைக்கு அவங்களால போக முடியும். ஆனா அப்பத்தான் நம்ம அந்த உரிமை எடுக்கணும். அப்பதான் மோசையனுடைய தாய் மோசைக்காக ஒரு நாணப்பட்டியை செய்திருந்தான். பார்வோன் மோசை மேல ஒரு பெரிய கண்ணு வைத்திருந்தா. எப்படியாவது நல்லா தெரியும் பார்வோனுக்கு அல்லது பிசாசுக்கு நல்லா தெரியும், தேவன் மோசை மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இவனை கொண்டுட்டா யார வழிநடத்த முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தற்கு மனுஷனே கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் எழுப்பியிருப்பாரு. ஆனா மோசை மேல ஒரு பெரிய தேவனுடைய திட்டம் இருக்குது. நல்லா விளைங்க. உங்க பிள்ளை கீழ்ப்படியிலையா, உங்க பிள்ளை சொன்ன பேச்சு கேட்கலையா, நீங்க அந்த பிள்ளைக்காக தேவ சொந்தம் ரொம்ப காத்திருக்கணும். ஏன்னா அந்த பிள்ளை மேல தேவன் ஒரு பெரிய திட்டத்தையே வைத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லாம அப்படி மோசை மேல தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. பார்வோன் அவனை கொல்ல பார்த்தா. இதை அறிந்து கொண்டு அவளுடைய தாய், நல்லா விளங்கிக்கோ, இதை அறிந்து கொண்டு அவளுடைய தாய் மோசைக்காக ஒரு நாணப்பட்டியை செய்து எங்கதான் கொண்டு போய் வைத்தா? நதியோரத்துல. அழுக்குதான். நதியோரத்துல என்ன இருக்கு? நல்லா சுத்தமாவா இருக்கும். நதியோரத்துல அழுக்கு, கந்த, அந்த நதியில தள்ளப்பட்ட குப்பையெல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. ஆனா எங்க வச்சிருந்தா? நதியோரத்துல தான் வச்சிருந்தா. ஆனா எதுக்குள்ள வச்சிருந்தா? நாணப்பட்டிக்குள்ள. அந்த நாணப்பட்டியை பிசினும் கீழும் பூசி அந்த நாணப்பட்டியை நதியோரத்தில் தான் வச்சிருந்தாமா. அந்த நாணப்பட்டி அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பா இருந்தபடினால அந்த நதியில் இருக்கிற அசுத்தங்களும் அல்லது பார்வோனுடைய சதைகளும் அந்த பிள்ளை மேல என்ன செய்யல? வரல. அதனாலதான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிற பொழுது அன்றுவரே சிலுவை என்கிற நாணப்பட்டுக்குள்ள என் பிள்ளையை வைக்கிற ஆண்டவரே, உலகமோ உலகத்தினுடைய காரியங்களோ என் பிள்ளையை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கீழ்ப்படுத்த கூடாது. நீ ஜெபிக்கிற ஜெபம் உன் தாயினுடைய கண்ணீரும் பிள்ளையை பாதுகாக்குமா, பாதுகாக்குமா, பாதுகாக்குமா. ஒருவேளை கால தாமதமாகலாம், ஆனா நிச்சயம் உன்னுடைய ஜெபம் உன் பிள்ளையை பாதுகாக்கும். நிச்சயம் உன் ஜெபம் உன் பிள்ளையை கர்த்தருடைய வழியில நடத்த வைக்கும். நிச்சயம் உன் பிள்ளையை தேவனுக்குள்ள வழி நடத்தும். எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா? நான் நிறைய தாய் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், அழ வேண்டிய நேரத்துல இப்ப உன் பிள்ளைக்கு அழுது ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா கடைசி காலத்துல உன் பிள்ளை நிமித்தம் நீ அழமாட்ட. இன்னைக்கு நீ உன் பிள்ளைக்கு அழுது ஜெபிக்க வேண்டிய காலம் இது. அழுதும் பிள்ளைக்காய் ஜெபிக்க வேண்டிய காலம் இது. ஆண்டவரே, என் பிள்ளைக்காக ஜெபிக்கிற நிறைய தாய்மார்கள் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளுடைய படிப்புக்கு ஜெபம் பண்ண, என் பிள்ளைகளுடைய தேவைக்கு ஜெபம் பண்ண, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஜெபம் பண்ண. ஒரு நாள் என் பிள்ளைகளுடைய ஆத்ம ரட்சத்துக்கு ஜெபிக்கிற. அதனாலதான் இன்னைக்கு நான் வயதான காலத்துல என் பிள்ளைகளுடைய ரட்சத்துக்கு என் பிள்ளை நான் பாதிக்க மாட்டேங்கிறா. நீ அழ வேண்டிய நேரத்தில் பிள்ளைக்காக அழுது ஜெபம் பண்ணினா இளைப்பாறுதலா இருக்க வேண்டிய கடைசி காலங்களில் உன் பிள்ளை நிமித்தம் இளைப்பாறுதலா இருப்பீங்க. கர்த்தர் சொல்றாருமா. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு சொல்லிருக்காங்க. ஒரு நாள் அவங்க ஒரு நாள் எனக்கு கால் பண்ணாங்க. வீட்டுக்கு அவசரமா ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கூப்பிட்டாங்க. அப்ப நான் என்னோட ஜெபனா நான் சொன்னேன், ஜெபத்தில் இருக்கிறேன். அப்ப சொன்னாங்க, இல்ல சார், கம்பல்சரி அவங்க உங்களை கூப்பிடுறாங்க ஜோம் பண்ண. ஒருவேளை அவங்களுக்கு மறந்து இருக்கும், கம்பல்சரி உங்களை ஜெபிக்க கூப்பிடுறாங்க, அதனால நீங்க வரணும்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானே கிளம்பி போனேன். நான் அந்த வாசப்படி ஏறின உடனே ஒரு 20 பேர் வட்டமா உட்காந்து ஓட கத்தி அழுது ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓட அழுது கத்திட்டு இருந்தாங்க. அந்த சத்தமே என் காதுல கேட்டுச்சு. நான் நினைச்சேன் ஏதோ டெத்து தான் ஆயிடுச்சு. உள்ள போனேன். உள்ள போனா எல்லாரும் ஓடு கத்தி அழுகுறாங்க. என்னன்னு கேட்டா, அந்த வீட்டு பையன் அந்த வீட்டை விட்டு ஓடிட்டான். 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன், அவங்க அப்பா திட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு என்ன செஞ்சானா ஓடிட்டான். அப்போ அவங்க சொல்றாங்க, என் பையன் வீட்டை விட்டு ஓடிட்டா, எங்க இருக்கிறான்னு தெரியல, தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்லி ஓட எல்லாரும் மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. சரி, நான் அவரோடு கூட நானும் முழங்கால் படிக்கிட்டேன். முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு 20 நிமிஷம் ஜோம் பண்ணோட ஏசப்பா என்கிட்ட சொல்றாரு, அவனுடைய ஜீவனை ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணு. அவனுக்கு எதிரடையா இருக்கிற கையெழுத்தை குலைச்சு ஜோம் பண்ணு. அவனுக்கு எதிரடையா இருக்கிற கையெழுத்தை குலைச்சு ஜோம் பண்ணு. அவனுடைய ஜீவனை ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன உடனே நான் என்ன செஞ்சேன், உடனே அவங்க எல்லார்ட்டையும் சொன்ன, ஏசப்பா இப்படி சொல்றாரு, அவனுக்கு எதிரடையா இருக்கிற கையெழுத்தை குலைச்சு ஜெபிக்க சொல்றாரு, அவனுடைய ஜீவனை ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்க சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்துல ரொம்ப பட்டு எழும்பிட்டு சொல்லுது, நான் இப்பதான் வரப்ப சோசியம் பார்த்துட்டு வந்தேன். அந்த பையன் கெவின், இப்ப சோசியம் பார்த்துட்டு வந்தேன், கெவின் மேல ஒரு மரணம் இருக்குது, அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஒரு சாவு செய்தி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஞாபகம் இருக்கா? அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் சேர்த்து அவங்க ஆள ஆரம்பிச்சிட்டாங்க.
இன்னும் சேர்த்து அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடு கத்து, என் பிள்ளை செத்து போயிடுவான், ஓட ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரையும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு, பிசாசு தானே சொன்ன, மனுஷன் தானே சொன்னா, சோசியக்காரன் தானே சொன்னா, தேவன் சொல்லல. ஏசப்ப இப்ப மரணக்கட்டை அவளுக்கு சொல்றாங்க, இப்ப விடுதலையை கொடுக்க போறான், அதனால ஜெபிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் மறுபடியும் அவன் மேல இருக்கிற மரணக்கட்டை அவிழ்க்கிறோம், இயேசுவின் நாமத்துல அவன் மேல இருக்கிற மரணக்கட்டை அவிழ்க்கிறோம், அவனுக்கு எதிரடையா இருக்கிற எல்லா இருளுடைய வல்லமையிலங்கள் அவிழ்க்கிறோம் என்று சொல்லி 20 பேர் நல்ல ஆவில நிரம்பி ஜெபம் பண்ண உடனே தேவ பிரசன்னத்துல நின்று சொல்றேன், ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே எங்களுக்கு ஒரு கால் வருது அவங்க அப்பாவுக்கு. என்ன அப்படின்னா, உங்க பையன் கன்னியாகுமரி கடற்கரையில நின்றுட்டு இருக்கிறான், வந்து உடனே உங்க பையனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி நல்லா கரங்கட்டி கத்தோட நாமத்தை. எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் சொல்ற நம்ம எதிரடையா இருக்கிற கையெழுத்தை குலைத்து ஜெபிக்கிறவங்க கர்த்தர் தூதனை அனுப்புறாருமா, தூதனை அனுப்புறாரு. இன்னைக்கு ஏசப்பா சொல்றாருமா, நம்ம தான் ஜெபிக்கணும். ஏசப்பா நமக்காக ரத்தத்தை சிந்திட்டாரு, நம்ம மேல, நம்ம கணவன் மேல, நம்ம பிள்ளைகள் மேல எதிரடையா இருக்கிற எல்லா கையெழுத்துகளையும் நம்ம முறித்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எதிரடையா இருக்கிற கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டு எதுல ஜெயம் எடுத்தாரா? சிலுவையில். சொல்லுங்க, எதுல ஜெயம் எடுத்தாரா? சத்தமா சொல்லுங்க, எதுல ஜெயம் எடுத்தாரா? சிலுவையில். ஏசப்பா சொல்றாருமா, சிலுவையில் அவர் ஜெயம் எடுத்தார். ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்கிறாராமா? சரி, 3வது ஆசீர்வாதம் தானே? ஆமா. 4வது ஆசீர்வாதம். முதல்ல என்ன ஆசீர்வாதம்? அன்பு. 2வது சமாதானம். 3வது 3வது ஆசீர்வாதம் ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறாரு. ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறாரு. அன்பு, அன்பு, சமாதானம். அடுத்து எதிரடையா இருக்கிற எல்லா கையெழுத்து வெற்றியை கொடுக்கிறாரா? அடுத்து ஆண்டவர் நமக்காக எதை கொடுக்கிறாராமா? வாசிப்போம். 1 பேதுரு வாசிங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு ஆசீர்வாதம். அடுத்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வேத வசனத்தை வாசிப்போம். சுமந்தார், அவருடைய தழும்புகளால், சத்தமா சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால், அவருடைய தழும்புகளால் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இந்த பாடலை பாடுவோமா? எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு நல்ல கரண்டட்டி உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை, அவை காலையில் புதிதாயிருக்கு, அவை காலையில் புதிதாயிருக்கு. ஏசப்பா சிலுவையில சம்பாதித்த 3 ஆசீர்வாதம், 5 ஆசீர்வாதத்துல எத்தனை சொல்லி இருக்கிறோம்? சொல்லுங்க, என்ன ஆசீர்வாதம்? அன்பு, சமாதானம், வெற்றி. 3வது சுகம். ஆமென் என்று சொல்லுவோம். 3வது எதை? சுகம். சத்தாசனம் எதை கொடுக்கிறாரா? பக்கத்துல கரத்தை பிடிச்சோங்க. சுகம் கொடுக்கிறாரு, சுகம் கொடுக்கிறாரு. எதை கொடுக்கிறாரா? சுகம் கொடுக்கிறாரு. எதை கொடுக்கிறாரா? அதாவது ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, அவருடைய சரீரத்தில் இருந்த எல்லா வெளியே வந்துருச்சு. அவருடைய சரீரத்துல இருந்த எல்லா ரத்தமும் வெளியே வந்துச்சு. அப்போ அவர் சரீரத்துல எல்லா இடங்களிலிருந்து என்ன வந்துருச்சு? ரத்தம் வந்துச்சு. அப்போ எல்லா இடத்துல இருந்து அந்த ரத்தம் வெளியே வந்தபடினால உன் சரீரத்துக்குள்ள இருக்கிற எல்லா வைரஸையும் கர்த்தர் அழிக்க முடியும். நல்லா கரந்தட்டி கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்லா கரந்தட்டி, இன்னும் நல்லா சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இப்பொழுது அந்த சரீரத்துல ஏசப்பா நல்ல கரந்தட்டிக்காரு, கரந்தட்டிக்காரு, கரந்தட்டிக்காரு. ஏசப்பா சரீரத்துல இருந்து வெளியே வந்த எல்லா ரத்தத்தினுடைய வல்லமை உன் சரீரத்துக்குள்ள இப்ப இறங்குகிறது, இப்ப சரீரத்துக்குள்ள இறங்குகிறது. எலும்புகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, தசைகளுக்குள்ள, ரத்த நாளங்களுக்குள்ள இப்ப 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 இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல சரீரத்துல இருக்கிற எல்லா வைரஸ்களையும்
டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா ஊழியத்துக்கு போனாரு. அப்போ பயங்கர அங்க வைரஸ். அப்போ எல்லாரும் செத்து கொண்டிருந்தாங்க. அப்போ உடனே அவங்க என்ன நினைச்சாங்க, இவர் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கிறாரு, இவரும் கொஞ்ச நாள் என்ன செஞ்சிருவாரு, மரித்து போயிடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாரும் அந்த வைரஸ்ல தாக்கப்பட்டிருக்கிற பொழுது ஒரு நாள் அந்த வைரஸ்ல தாக்கப்பட்டிருந்த ஒரு சகோதரி முன்னாடி கொண்டு வந்தாங்க. உன்னோட எச்சில துப்புன்னு சொன்னார். என்ன சொன்னாரா? உன்னோட எச்சில துப்புன்னு சொன்னாரா? அப்போ அந்த எச்சில நினைச்சுக்கிறாங்க அதுல எவ்வளவு வைரஸ் இருக்கும், அது எவ்வளவு வைரஸ். அப்போ அவங்களெல்லாம் என்ன நினைச்சாங்க, ஓ இப்ப எச்சில துப்பி இவருக்குள்ள என்ன வந்துடும் போகுது, வைரஸ் வந்துரும், இப்ப இவரும் என்ன செஞ்சிருவாரா, மரித்து போயிடுவாரா அப்படின்னு சொன்ன உடனே சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கிற பொழுது எச்சில துப்புச்சா, எச்சில துப்பி இப்ப இப்படியே இவர் கையில வச்சுட்டு இருந்தாரா, வச்சுட்டுக்க அதுக்குள்ள அந்த எச்சில் இருந்து இருக்கிற அப்படியே அந்த எச்சில் அப்படியே அந்த முட்டை விடுற மாதிரி அப்படியே விட்டுட்டே இருந்ததா. அது கொஞ்ச நேரத்துல அது அந்த எச்சிலே ஒன்றும் இல்லாமல் ஆயிருச்சு. ஏன்னா அவருடைய சரீரத்துல இருந்த அந்த அபிஷேக வல்லமை, அவருடைய சரீரத்துல இருந்த அந்த அவருடைய கையில இருந்த அல்லது அவருடைய கையில இருந்த அந்த வைரஸ்ல இருந்த அந்த கிருமிகளை என்ன செஞ்சுச்சாமா, இவருடைய சரீரத்திலிருந்து அக்கினி அழிச்சிருச்சு. இப்ப சொல்லுங்க, கேளுங்க, கொரோனாவா? எதுக்கு சொல்ற? இந்த விசுவாசத்தை நமக்குள்ள வர்த்திக்க செய்யணுங்க. எனக்கு ஏசப்பா சொல்றாரு, இந்த விசுவாசத்தை ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனையோ மிஷினரிமார்கள் இந்த வைரஸ் இருக்கிற இடங்களுக்கு போய் ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு கொடூர இல்லையே. அப்போ இப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ரொம்ப அறிக்கையிட வேண்டியது என்னன்னா, ஏசப்பா ரத்தத்துல வைரஸ் இருந்துச்சா? இல்ல. அவருடைய சரீர எலும்புகள்ல இருந்துதா? அவருடைய சரீரத்திலிருந்து எல்லா ரத்தத்தையும் தேவன் நமக்காக சிந்திட்டாருங்க. அப்போ அந்த ரத்தம் எனக்குள்ள நல்லா விளங்கிக்கிறோம். ஏசப்பாவுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நான் என்ன செய்யறேன், பானம் பண்றேன். ஏசப்பா ரத்தம் எனக்குள்ள என்ன செய்யுது, போகுது. ஏசப்பா சரீரத்துல இருக்கிற அந்த வல்லமை எனக்குள்ள என்ன செய்யுது, போகுது. இயேசுவின் நாமத்துல ஏசா நல்லா விளங்கிக்கிறோம். ஒண்ணு ஏன்னா எனக்குள்ள இருக்கிற வல்லமை ஏன் சரீரத்தில் இருக்கிற வைரஸையும் அழிக்க, வைரஸையும் இயேசுவின் நாமத்தை அழிக்க முடியுங்க. இந்த விசுவாசம் கனடாவில் ஒரு ஆராய்ச்சி நடத்துறாங்க. கொள்ளை நோய் அப்படின்னா 39 வகையான கொள்ளை நோய். ஏசப்பா எத்தனை காயப்பட்டாரு? அப்போ ஒவ்வொரு காயங்களும் ஒவ்வொரு வைரஸை கொள்ளுகிறதற்கு ஆமென் என்று சொல்லுவோம். இந்த விசுவாசம் ஒருவேளை நாம கேட்கிறோம், இங்க நமக்கு இருக்கிற விசுவாசம் எங்க சீனா ஜனங்களுக்கு இல்லையா? சீனா ஜனம் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுவாங்க, இதை எடு ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே. இந்திய தேசத்தினுடைய ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ள நான் என்ன செய்யறேன், ரத்தத்தை பூசுற ஆண்டவர். இது பரவதற்கு முன்பாகவே நான் என்ன செய்ய போறேன், ரத்தத்தை பூசுற இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. நான் ஆண்டவருக்கு இப்படி கேட்கிறேன், ஆண்டவர் இந்தியாவில இருந்தா எழுப்புதுன்னு சொல்றீங்களேப்பா, இந்தியாவில நீங்க அடையாளப்படுத்தி காட்டணும். ஆண்டவரே. இந்தியாவில் இது பரவக்கூடாது. அங்க லட்ச ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்காங்க, ஆயிரங்கள் அங்க மரிக்குது. ஆனா என் இந்தியாவை நீங்க என்ன செய்ய, வேறுபடுத்தி காட்டணும். ஏன்னா என் இந்திய தேசத்துக்குள்ளதான் என்ன இருக்குது, எழுப்புதல் இங்கதான் ஆண்டவரே இருக்குது. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா, சிலுவையில உண்டாயிருக்கிற அந்த 4வது ஆசீர்வாதம் சுகம். நம்ம அதை அறிக்கையிடணும். நம்மளே நிறைய கற்பனை பண்ணி 40 வயசு வந்தா சுகர் வந்துரு, 50 வயசு வந்தா பிபி வந்துரு, இத உடனே நம்ம வாயில நிறைய அறிக்கையிட்டு. ஆனா இல்ல, எகிப்துக்கு வரப்பண்ணின எந்த வியாதிகளையும் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுக்கு நான் வரப்பண்ணேன். ஏசப்பா சொல்றாரு, நம்ம அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். அந்த இடத்துல என்ன இருக்குது, குணமாவீர்கள் இருக்குது. எப்படி இருக்குது, என்ன சொல்றாரு, குணம். சத்தமா சொல்லுங்க, குணம் சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க, குணமானே சொல்லுங்க. நான் குணமானே சொல்லுங்க. எந்த வியாதியா இருந்தாலும் சரி, எந்த வைரஸா இருந்தாலும் சரி, எந்த கொரோனாவோ அல்லது ஒருவேளை கேன்சருடைய வைரஸா, எந்த வைரஸா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் சொன்னார், சொல்ல அறிக்கை இது. இயேசுவின் நாமத்துல நான் குணமானே. இயேசுவின் நாமத்துல சரீரங்களோட எலும்புகள் நரம்புகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறபடினால இப்ப நான் குணமானே. இயேசு எனக்கு மரித்தார், இயேசு எனக்காக ரத்தத்தை சிந்தினார். அவர் மரித்தது பொய்யல்ல, அவர் ரத்தத்தை சிந்தி
ரத்தத்தை சிந்தினது பொய்யால. ஏசப்பாவுடைய அந்த விழாவில குத்தின பொழுது அந்த ரத்தம் ஒரு மனுஷனுடைய கண்களிலே விழுந்த பொழுது அவன் சுகமானானே. சுகமானா அப்ப எத்தனையோ முறை நம்ம என்ன செய்யறோம், ஏசப்பா ரத்தத்தை சரீரத்தை நம்ம பானம் பண்றோமே, எத்தனையோ முறை பானம் பண்றோமே, அடிக்கடி இந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறோமே. அப்ப நமக்குள்ள என்ன வரணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன வரணும்? சுகம் வரணும். என்ன வரணும்? சுகம் வரணும். சொல்லுங்க, எனக்குள்ள சுகம் வரும். இயேசுவின் நாமத்துல எனக்குள்ள சுகம் வரும். குணமானே, அவர் குணமானே. ஏசாயா 54 வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம துக்கங்களை சுமந்தார். தோஷத்தை வாசிப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு வாசிப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. சங்கீதா எதுக்கு மைக்க வச்சிருக்கீங்க? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எப்படியாமா அவருடைய தழும்புகளால். சொல்லுங்க, அவருடைய சத்தமா சொல்லுங்க, அவருடைய நல்லா சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் குணமானோம். சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நம்ம குணமானோம். சொல்லுங்க, அப்படியே தலைமையில கைய வச்சு இயேசுவின் நாமத்துல அவருடைய தழும்பு இப்ப அவருடைய வல்லமைய சரீரங்கள் கூட இறங்குறது. இப்ப இறங்குதுமா, இப்ப இறங்குது. எகிப்துக்கு வரப்பண்ணின எந்த வியாதிகளை நான் உனக்கு வரப்பண்ணேன். இஸ்ரவேலுக்கும் எகிப்திற்கும் கர்த்தர் அடையாளத்தை காண்பித்தார், வித்தியாசத்தை காண்பித்தார். தேவனை ஆராதிக்கிற ஏசப்பா ரத்தத்தை சலித்து பானம் பண்ணுகிற எனக்குள்ள ஏசப்பா ரத்தத்தோட வல்லமை இறங்குறது. நான் அவருடைய தழும்புகளால் சுகமானே. சொல்லுங்க, சுகமானே. எவ்வளவு வைரஸ் ஆயிருந்தா இன்னைக்கு கர்த்தர் சொன்னா சுகமானே. இன்னைக்கு ஏசப்பா சொல்ல நிறைய சாட்சியை சொல்ல முடியும். நிறைய சாட்சிய தழும்புகளா சுகமானேன் என்று அறிக்கையிட்டு எத்தனையோ வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் சுகமானேன் என்று அறிக்கையிட்ட எத்தனையோ வியாதிகளில் இருந்து கர்த்தர் சுகமானான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாங்களா, 4வது ஒரு ஆசீர்வாதம் சுகத்தை கொடுக்கிறார். கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை தியானித்து நம்ம ஜெபிக்க போற வாசிப்போம். கலாத்தியர் புத்தகம் 5வது வாசிப்போம். கலாத்தியர் அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியருக்கு எழுதின 3வது அதிகாரம் 14வது வேத வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 3:14. வாசிங்க. 13 முதல்ல வாசிங்க. கிறிஸ்து நமக்காக சாபமாகி மீட்டுக் கொண்டார். சொல்லுங்க, மீட்டுக் கொண்டார். அடுத்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்குள் வரும்படியாக. போது இந்த இடத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்து எனக்காக என்ன ஆயிட்டாரா? சாபம் ஆயிட்டார். சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக. ஏன்னா ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியலன்னா என் மேல என்ன இருக்குது? ஒரு சாபம். என் மேல ஒரு சாபம் இருந்தது. முதியோர்களுடைய சாபம், முன்னோர்களுடைய சாபம், தாயின் கருவிலை உருவானதனுடைய சாபம், இப்படி நிறைய சாபம் எனக்குள்ள இருந்தது. ஆனா கிறிஸ்து எனக்காக சாபமானபடினாலே. சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக. திரும்ப சொல்ற, எல்லாருடைய பாவங்களையும், எல்லாருடைய மீறுதல்களையும், எல்லாருடைய சாபங்களையும் தாங்கால போட்டுக்கொண்டு ஏசு அந்த கல்வாரி சிலுவையில, கல்வாரி கொள்கதா மலையில அந்த சிலுவையை தூக்கி கொண்டு அவர் நடக்கும் இருந்தாலும் எல்லாருடைய பாவங்கள் இந்த சிலுவையில இருந்தபடியினால அதை தூக்க முடியாதவரால் கடந்து சென்றாலும் இயேசு எனக்காக சிலுவையிலே சாபமாயிட்டாரு. அதனால இயேசு எனக்காக சாபமானபடினாலே அந்த சாபத்துக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு எதை வாங்கி கொடுத்துட்டாரு? ஆசீர்வாதத்தை. சொல்லுங்க, எதை வாங்கி கொடுத்துட்டாரு? சத்தமா சொல்லுங்க, எதை வாங்கி கொடுத்துட்டாரா? இந்த சத்தமா சொல்லுங்க, எதை வாங்கி கொடுத்துட்டாரா? ஆசீர்வாதம். எதை வாங்கி கொடுத்துட்டாரு? ஆசீர்வாதம். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் எந்த ஆசீர்வாதம்னா அத்தனை ஆசீர்வாதம். ஆபிரகாமை குறித்த வேதத்துல வாசிக்கிறோம், சீமானா இருந்தா. எப்படி இருந்தா? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருந்தா? சீமான். அப்ப அந்த சீமானுடைய ஆசீர்வாதம் ராஜரீக ஆசீர்வாதம். இனி அடிமைத்தனத்தினுடைய ஆசீர்வாதம் அல்ல. 5க்கும் 10க்கும் அழைத்து திரிகிறது இல்ல. கர்த்தருக்கு லட்சங்களை கோடிகளை கொடுக்க
அப்ப நான் இனி யார் அல்ல? தரித்திரன் அல்ல. சொல்லுங்க, இனி நான் தரித்திரன் அல்ல. இனி சாபத்துக்குள் இருக்க போகிறது அல்ல. கர்த்தரை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுட்டார். அப்போ நான் ஆசீர்வதிக்கப்படாம நான் இன்னும் சாபத்துக்குள்ள, இன்னும் நான் தரித்திரத்துக்குள்ள இருந்தனா கிறிஸ்து மரித்தது என்ன ஆயிருச்சு? பொய்யாயிருச்சு. பொய்யாயிருச்சு. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அந்த நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்த்து, இவ்வளோ தண்ணி ஓடிட்டு இருக்குதே, இதை யாரும் பருகிறது இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, இவ்வளோ தண்ணி வீணாகுதுன்னு நீங்க வருத்தப்படுறீங்களே, ஏசப்பா சிலுவையில உண்டான அந்த ரத்தமும் அப்படிதான் வீணாயிட்டு இருக்குது. யாரும் அது என்ன செய்யறதில்ல? எடுக்கிறது இல்ல. ரத்தத்துல உண்டாயிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை யாரும் அனுபவிக்கிறது இல்லை. அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, இன்னைக்கு நிறைய நேரம் அப்படிதாமா அந்த ரத்தம் ஏசப்பா நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தின ரத்தம் வீணாயிட்டுக்கு. அதுல இருக்கிற அன்பின் ஆசீர்வாதம், சமாதானத்தின் ஆசீர்வாதம் அடுத்து, வெற்றியின் ஆசீர்வாதம், சுகத்தின் ஆசீர்வாதம் அடுத்து, ஆசீர்வாதம் சாபத்தை நீக்கின அந்த ஆசீர்வாதத்தை நான் இன்னும் என்ன செய்யல? எடுக்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்ம மேல பயங்கரமான இந்த 5 வித ஆசீர்வாதத்தை என்ன செய்ய போறாரா? நமக்குள்ள போட போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? எத்தனை ஆசீர்வாதம் சொல்லுங்க? எதாவது ஆசீர்வாதம் சொல்லுங்க? அன்பு, சமாதானம், வெற்றி, சுகம், ஆசீர்வாதம். இந்த 5 வித ஆசீர்வாதம் நல்லா விளங்கிக்கமா. இயேசு சும்மா மரிக்கல, ஏதோ மறிக்கல. இந்த 5 வித காயங்களில உண்டாகிருக்கிற இந்த 5 வித ஆசீர்வாதத்தை நமக்குள்ள வைக்கத்தான் உகாண்டா தேசத்துல இடி அமீன் என்கிற ஒரு சர்வாதிகாரி ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் என்ன செய்வார்னா, கிறிஸ்துவர்களை, கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் என்ன செஞ்சாரா? கொன்று குவித்துக் கொண்டிருந்தார். அப்ப என்ன செய்வாரா? நிறைய பேரை பிடிச்சிட்டு வந்துருவாங்க. முதல்ல 300 பேரை நிக்க வைப்பாங்க. 300 பேரை நிக்க வச்சு இங்க நின்று அந்த 300 பேர்த்த முதல்ல சுடுவாங்க. இப்ப இந்த 300 பேர்த்த சுட்டு அவங்க துடிச்சிட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்கள யார் அடக்கம் பண்ணணும் அப்படின்னா, அடுத்த 300 பேர் அவர் கொல்ல போறாரு பாருங்க. அந்த 300 பேர் தான் போய் அவங்களை எடுத்துக்கொண்டு வந்து என்ன செய்யணும்? குழிக்குள்ள போடணும். இப்ப என்ன நீ அப்படின்னு நினைச்சு பாருங்க. இப்ப அவங்க ரத்தம் அப்படியே துடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? துடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு இந்த மனநிலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் இப்படிதான் துடிக்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் இப்படிதான் துடிக்க போறேன். என்னையும் இப்படிதான் சுட போறாங்க. நானும் இப்படிதான் துடிச்சுடிச்சு சாக போறேங்கிற ஒரு மனநிலை அந்த அடுத்த 300 பேருக்கு எப்படி உண்டாகிருக்குமோ அதே போலதாமா ஏசப்பா அந்த சிலுவையை தூக்குகிற பொழுதே எப்படி காயப்பட போறேன்னு அவருக்கு தெரியும். எப்படி அடிபட போறேன்னு அவருக்கு தெரியும். எப்படி கால்களில ஆணியை என்ன செய்ய போறாங்க? அடிக்க போறாங்கன்னு தெரியும். எப்படி வாரினால என்ன செய்ய போறாங்க? அடிக்க போறாங்கன்னு தெரியும். முள்முடி சூட்டப்படுகிற பொழுது அந்த முள்முடி ஒருவேளை தலைக்குள்ள பத்தினு எப்படி அடிக்கிற பொழுது அந்த முள்ளு வழியாக அந்த 17 வகையான அந்த 17 முள்ளு அவருடைய கண்களுக்குள்ளிருந்து வெளியே வந்துச்சாமா. அவருடைய கண்கள் அந்த தளப்பகுதியிலிருந்து அப்போ எல்லாம் அவர் எப்படி பாடுபட போறார்னு எல்லாமே அவருக்கு தெரிந்து என்ன செஞ்சா தெரியுமா? தன்னையே ஒப்பு கொடுத்தாரு. அவர் எப்படி பாடுபட போறார்னு அவருக்கு தெரியும். ஆனா ஏன் தெரியுமா? ஒருவேளை இப்படி கற்பனை பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அவரு அந்த பாரமான சிலுவைய அந்த கொள்கடா மலையில அப்படியே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? தூக்கி சாதாரணமா நம்ம நடக்கிறதே முடியாதுங்க. அந்த 150 கிலோ எடையுள்ள அந்த சிலுவையை தூக்கிட்டு அப்படியே மேல ஏற பொழுது ஐயோ என்னால தூக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிற பொழுது, நான் இப்ப தூக்க முடியலன்னு சொல்லி நான் சிலுவையை கீழே போட்டுட்டேனா இந்த ஜாக்லினுக்கு என்ன வந்திருக்காது? பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை வராது. ஜாக்லினுக்கு சுகம் வராது. ஜாக்லின் கத்தருக்காய் எழும்ப முடியாதுன்னு சொல்லி என்ன யோசித்து உங்களை ஒவ்வொருவரையும் யோசித்தபடினால்தாமா அந்த பாரமான சிலுவை என்று கூட அவர் நினைக்காம சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுக்க அவர் மேல ஏறினார். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாமா?